சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தங்கச்சிமா, ஆமா இருமா. எங்கம்மா கிளம்பிட்ட? அதுவும் இவ்வளவு காலையில? நான் அர்ஜுனை தேட போறேன்னு. காலையிலே இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? தேட போறியா? அர்ஜுன் எங்க இருக்கானே தெரியாம நீ எங்கம்மா போய் தேடுவ? இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் சரி, நான் அர்ஜுனை தேடி கண்டுபிடிச்சே தீருவேன். அவரை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். அர்ஜுன் இல்லாத இந்த வீட்ல என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கவே முடியல. எங்க திரும்பினாலும் அவ என் கண் முன்னாலேயே நிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. தங்கச்சிமா, உன் வேதனை எனக்கு புரியுதுமா. உன்னால எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிற? இங்க பாருமா, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருமா. நம்ம அர்ஜுனுக்கு ஒன்னும் ஆகாது. அதான் நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, அவங்களும் தேடித்தனமா இருக்காங்க. நிச்சயமா அர்ஜுன் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, நீ கவலைப்படாத. இப்ப நீ அர்ஜுனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி எங்கேயாவது போய் உனக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா நாங்க என்னமா பண்ணுவோம்? அது எல்லாருக்குமே கஷ்டம் தானம்மா. இப்ப நீ பிரெக்னெண்டா வேற இருக்க. தயவு செஞ்சு சொன்னா கேளுமா. தேவையில்லாமல நீ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காது. இல்லன்னு என் அர்ஜுனை போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு என்னால பொறுமையால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்களோட கடமையை அவங்க பண்ணட்டும். ஒரு பொண்டாட்டியா நான் என் புருஷனை தேடி கண்டுபிடிக்க போறேன். என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க. தங்கச்சிமா, ஒரு நிமிஷம். அண்ணா, இங்க பாரு, உன்னை நான் தடுக்கிறேன்னு மட்டும் நினைக்காத. சூழ்நிலையை கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. ஏற்கனவே அர்ஜுனை காணும்னு வீட்டுல எல்லாருமே நிம்மதி இல்லாம இருக்கோம். இப்போ உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுதாம்மா நான் யோசிக்கிறேன். எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லனா. அர்ஜுன் தான் எனக்கு முக்கியம். சரிம்மா, நான் சொன்னா நீ கேட்க போறது இல்ல. அத்தைக்கு நீ போறத பத்தி தெரியுமா? தெரியாதுண்ணா. தெரிஞ்சா கண்டிப்பா என்ன அனுப்ப மாட்டாங்க. அதான் அவங்க எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். தங்கச்சிமா, அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்கம்மா. சொன்னா கேளு. நான் இப்போ எடுத்திருக்கிற முடிவு அத்தைக்காகவும் தானா. அர்ஜுனை பிரிஞ்சு நான் படுற கஷ்டத்தை விட அத்தை படுற வேதனையை என்னால தாங்கிக்க முடியல. நேத்து கூட பாத்தீங்கல்ல, இல்லாத அர்ஜுனை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அர்ஜுனை நினைச்சு மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இப்போ அவங்களோட நினைப்பு முழுக்க அர்ஜுன் மட்டும்தான் இருக்காரு. அர்ஜுனை கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்தினா மட்டும்தான் அத்தை நிம்மதியா இருப்பாங்க. ஏற்கனவே டாக்டர் அத்தையோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி சொல்லிருக்காங்க. இப்போ அர்ஜுனை வேற காணோன்னு அத்தை சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க, எந்த டேப்லெட்டும் அவங்க போடவே மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமையில அவங்கள பார்த்துட்டு எப்படின்னு நான் சும்மா இருக்க முடியும்? அவங்க கண்டுபிடிப்பாங்க, இவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு நேரத்தை வீணடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க அர்ஜுனுக்கு என்ன ஆபத்து வருமோன்னு மனசு பரிதவிக்குதுன்னு. அர்ஜுனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு. என்ன தங்கச்சிமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னால முடியலன்னு. செத்து தொலைடி. அதுதான் எனக்கும் வேணும். நீங்க ரெண்டு பேரும் ஒரே அடியா போய் சேர்ந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இங்க பாரு தங்கச்சிமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் அங்க எதுவுமே நடக்காது. அர்ஜுனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நானும் வேணா உன் கூட வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். திரும்ப நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது அர்ஜுனோட தான் வருவோம், சரியா? இல்லன்னு நீங்க. ஆட, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வந்து வண்டியில உட்காரு. ஆபத்துன்னு தெரிஞ்சும் என் தங்கச்சியை நான் தனியா விட்டு என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால நானும் உன் கூட வருவேன். நீங்க எப்படி அர்ஜுனுக்காக துடிக்கிறீங்களோ அதே மாதிரி தானமா நானும் துடிப்பேன். இவரு எனக்கு அவன் மேல பாசம்லாம் இருக்குமா. நீ போறத நான் தடுக்கல, அதே மாதிரி நானும் உன் கூட வரேன்னு தான் சொல்றேன். நீ என்ன தடுக்காத, சரியா? சரியாமா, வா போலாம். வாமா போலாம். கடவுளே, அந்த அர்ஜுனை எவன் கடத்தனானோ அவன் இவனை உயிரோடவே விடக்கூடாது. அவன் போனான் கூட இவங்களுக்கு கிடைக்க கூடாது. அவன் வராம இருந்தாதான் நான் நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்கும். அவன் பறக்கும் போது போன என் நிம்மதி அவன் செத்து தொலைஞ்சதுக்கு அப்புறமாவது எனக்கு கிடைக்கட்டும்.
பார்வதி 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 இல்லையா? பார்வதி எதுக்கு இவங்க இவ்ளோ ஆர்வமா பார்வதியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? பார்வதி அத்தை சுசிலா, எதுக்கு இவ்வளவு அவசரமா பார்வதியை தேடி இருங்க சொல்றேன். பார்வதி இத பாரு, நம்ம வேண்டுதல வீண் போகலமா. அந்த மலர் உனக்கு செஞ்ச பாவத்துக்கும் துரோகத்துக்கும் அந்த கடவுள் சரியான தண்டனையை கொடுத்துட்டான். என்னத்த சொல்றீங்க? அப்படி என்ன நடந்தது? என்ன நடந்துதா? பொய் பழிய போட்டு நம்ம சந்தோஷ ஜெயிலுக்கு அனுப்புனானே அந்த கொலகார பாவி, அந்த அர்ஜுன் எங்கேயோ காணாம போயிட்டானா. அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அந்த மலரும் அவளோட குடும்பமும் எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்களாம். நான் கூட நேத்து அந்த மலர் வந்து அர்ஜுனா காணோன்னு சொன்னதும் அவளா ஏதோ இங்க வரத்துக்காக கதை கட்டிட்டு வந்தான்னு நினைச்சேன். ஆனா உண்மையாவே அந்த அர்ஜுன் காணாம தான் போயிட்டான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விஷயம் என்ன சந்தோஷப்படுத்துதுன்னா அது இந்த விஷயம் தாமா. அந்த அர்ஜுன் உயிரோட இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியலையா. அந்த கொலகாரன் சட்டத்துல இருந்து தப்பிச்சாலும் அந்த சாமி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுமா. அதான் சாமியா பார்த்து அந்த மொத்த குடும்பத்துக்கும் அந்த கடவுள் சரியான தண்டனையை கொடுத்துட்டான். இப்பதாமா எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய் சுசிலா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனுஷ தன்மையே இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதுதான். அர்ஜுன காணோன்னு அந்த குடும்பத்துல எவ்வளவு பேர் எப்படி பதறிக்கிட்டு இருக்காங்க. மலர் எவ்வளவு துடிச்சிருப்பா. இதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் மனசே உறுத்தலையா? எனக்கு எதுக்கு உறுத்தணும்? எனக்கு இதுல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே கிடையாதுங்க. அந்த அர்ஜுனும் மலரும் நமக்கு பண்ண பாவத்துக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. இதுக்கு நான் சந்தோஷம் தாங்க படணும். இப்ப அந்த அர்ஜுன் காணாம போயிட்டான்னு தெரிஞ்சு அவனை பிரிஞ்சிருக்கிற வலிய அந்த செண்பகவள்ளி அனுபவிக்கும் போது ஒரு பெத்தவளா நான் என் புள்ள சந்தோஷம் பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு அவளுக்கு புரியும்ல. கட்டின புருஷனை பிரிஞ்சு அந்த மலர் இப்ப கஷ்டப்படுற மாதிரி தானே சந்தோஷம் பிரிஞ்சு ஒவ்வொரு நாளும் என் மருமக பார்வதி கஷ்டப்பட்டிருப்பா. அதுக்கெல்லாம் அவங்க அனுபவிச்சு தானே ஆகணும். புள்ளைய பிரிஞ்சு பெத்தவங்களை தவிக்க விட்டா அந்த பாவம் அவங்கள சும்மா விடுமா? கர்ப்பிணி பொண்ணான என்னோட மருமகளை ஒவ்வொருத்தரும் வேதனைப்பட வச்சாங்கல்ல, அதுக்கான தண்டனை தாங்க இதெல்லாம். ச்சே, வாய முடி சுசிலா. உன்னை பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஆத்திரமும் கோபமும் அதிகமாயிட்டே இருக்கு. சந்தோஷ் ஜெயிலுக்கு போனதுக்கு அர்ஜுன் தான் காரணம், மலர் தான் காரணம்னு ஒவ்வொரு நாளும் நீ பண்ற அட்டூழியம் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு.